நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத தீர்மானிக்க இந்த ஒரு வீடியோ போதும். என்னதான் பொய்ய உண்மை மாதிரி பண்ணாலும் அது உண்மையாயிடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த திருட்டு திமுகவோட டெபுட்டி சிஎம் ஓட்டு கேட்க வரும்போது ஒரு நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி அண்ணனா அந்த இடத்துல கூட்டு வந்து விடுறாங்க. அவரை பார்த்த உதயநிதியும் என்னாச்சு உங்க வீல் சேர் எங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கூட விசாரிக்காம டைரக்டா அவங்களோட கட்சி துண்டை அவரோட கழுத்துல போடுறாரு. அண்ட் அந்த ஒரு அண்ணனும் உதயநிதிக்கு கை கொடுக்க வரும்போது ஒரு மாற்றுத்திறனாளியோட கை கூட உதயநிதியோட கையில படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மினிஸ்டர் அவரோட கையை தடுக்கிறாரு. இப்படி ஒரு கேவலமானவங்க தான் கடந்த 5 வருஷமா நம்மள ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நினைக்கும் போது நமக்கே அசிங்கமா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம தளபதி கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு மாற்றுத்திறனாளி தம்பியை சந்திச்சிருந்திருப்பாரு. அண்ட் இப்போ கன்னியாகுமரி பிரச்சாரத்துக்கு போகும்போது மீண்டும் அந்த தம்பியை பார்த்ததும் சைக்கிள்ல இருந்து இறங்கி போயிட்டு அந்த தம்பிக்கு முத்தத்தை கொடுக்குறாரு. அதனால அந்த ஒரு தம்பியும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். அண்ட் மக்களே, வரப்போற எலெக்ஷனுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்காகவே ஆரம்பிச்ச வீடியோ பாக்குற நீங்க வரப்போற எலெக்ஷனுக்கு டிவிக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஹார்ட்டை தெரிக்க விடுங்க. உங்களுக்காக தரமான கண்டென்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு.